அதே ஊழல் அதிகாரிகளை வைத்து லஞ்ச லாவண்ய அதிகாரிகளை வைத்து ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் இப்படி 100 கோடி 200 கோடி பணம் வரும். எல்லாம் ஈசிஆர் ரோட்டில் பிரம்மாண்ட பங்களா, விஜயுடைய பனையூர் பங்களாவை போல பங்களா இல்லாத ஐஏஎஸ் அதிகாரிகள் வீடே இல்லை. ஆண்டவனே அவர்களை மன்னித்து விடும். யார? தன்னை கொள்றவனை மன்னிக்க சொன்னவர் அவர் யாரு? ஏசு, ஜீசஸ். இப்போ இந்த செங்கோட்டையனுக்கு பாவ மன்னிப்பே கிடைக்காது. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு 2500, எல்லா பஸ்லையும் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்ட்டாரு. கஜானா இதுக்கெல்லாம் ஒத்துழைக்குமா? அது கவுண்டர் கொடுக்குற அதிமுகவும் யோசிக்கல, அதுக்கு 2 பேர் கவுண்டர் கொடுக்குற விஜய் அந்த நேரத்தில் ஜெயிக்கணும். அவ்வளோதான். இந்த மக்களை ஏமாற்றணும், அவ்வளோதானே தவிர மக்களும் மறந்துடுவான், ஆட்சியாளர்களும் மறந்துடுவான். விஜய் வந்துட்டு இப்போ அரசியலுக்குள்ளே நெருக்கமாக வந்துட்டார். ஓகே, இப்போ வந்து அமைச்சரவையில் எல்லாம் செட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கான முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்றத நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க? திமுக 5 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிருக்கு. 5 லட்சம் கோடி திருடி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. மக்கள் வரிப்பணம் பூரா கொள்ளையடிக்கப்பட்டு எல்லா பக்கமும் பற்றாக்குறை பட்ஜெட். இதை வருமானத்தை உயர்த்தணும். கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு கேட்டாங்க, எப்படியா வருமானம் இல்லை, எப்படி உயர்த்த போகிறீங்கன்னு, பற்றாக்குறையாக இருக்குது. அவர் சொன்னார், எனக்கு அறிவு பற்றாக்குறை இல்லை, அது நிறைய இருக்குது. 3% தான் ஸ்டாலின் ஜெயித்தார் 21 தேர்தலில். இப்போ இந்த 5 ஆண்டு காலம் திமுகவுடைய அரசியலில் எந்த குறுக்கீடும் இல்லாமல் இருந்த ஒரே காரணத்தினால அதிமுக இவ்வளவு பெரிய தோல்வி. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ தமிழகத்தினுடைய தலையெழுத்தே மாறிவிட்டது. தாவேகா ஆட்சி அமைக்க போகிறது. விஜய் வந்து விட்டார். இனி தமிழகத்தில் நடக்க போகும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என வகைப்படுத்த முடியுமா? அதாவது அதே அதிகாரிகள், அதே அரசு இயந்திரம், அதே மணல் கடத்தல்காரர்கள், அதே மழையை குடைந்து விற்றவர்கள், அதே ஆற்று நீரை விற்றவர்கள், இப்படி பழைய ஆட்கள் அதிமுகவில் திருடி கொளுத்த ஆட்கள், இப்பொழுது திமுகவில் திருடி கொளுத்த ஆட்கள். இந்த ஆட்களை வைத்து விஜய் அரசு இயந்திரத்தை இயக்கப் போகிறார் என்று சொல்கிறார். இது சாத்தியமா? அதே ஊழல் அதிகாரிகளை வைத்து லஞ்ச லாவண்ய அதிகாரிகளை வைத்து ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் இப்படி 100 கோடி 200 கோடி பணம் வரும். எல்லாம் ஈசிஆர் ரோட்டில் பிரம்மாண்ட பங்களா, விஜயுடைய பனையூர் பங்களாவை போல பங்களா இல்லாத ஐஏஎஸ் அதிகாரிகள் வீடே இல்லை. எல்லாம் ஈசிஆர் ரோட்டில் பல ஏக்கர். விவேகானந்த ஐஏஎஸ் நீங்கள் பல ஏக்கர், இப்படி பல பேருடைய வீடு இருக்குது. இதெல்லாம் எப்படியா வந்து நீங்கள் வாங்குகிற 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளத்தை இதெல்லாம் வாங்க முடியுமா? எப்படி அரசியல்வாதி 1000 கோடி 2000 கோடி திருடுறான்? அதிகாரி கையெழுத்து போடாமல் நடக்குமா? கலெக்டர் கையெழுத்து போடாமல் நடக்குமா? இப்படி பல ஊழல்களின் ஊற்று கண் யார்? இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்து விஜய் ஊழலற்ற ஆட்சி நடக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, நான் ஊழலற்ற ஆட்சி அமைப்பேன், என்னுடைய ஆட்சி கீழே யாரும் கமிஷனே வாங்க முடியாது அப்படின்னு இருக்காரு. இப்போ செங்கோட்டையனே ஒரு பெரிய கமிஷன். செங்கோட்டையன் அங்கே இப்போவே மணல் காண்டைகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. தூய சக்தி சார் இப்பத்துலேருந்து. அதாவது விஜய்ட்டு வந்தால் பாதிரியார் நம்ம இப்போ தேவாலயத்தில் பாவ மன்னிப்பு எவ்வளோ, அதுக்கு 50 ரூபா கொடுத்தா பாவ மன்னிப்பு கிடைக்கும். எவ்வளவு? 50 ரூபா. 50 ரூபா. அப்போது ஞானஸ்தானம் கிடைக்கும். நான் கிறித்தவர்களை சிறுமைப்படுத்துவது அல்ல, அது ஒரு பெரிய மகான். ஆணி அடித்து கொள்ளுகிற பொழுது, அட பாவிகளே, இந்த பாவிகள் அறியாமல் செய்கிறார்கள்,
ஆண்டவனே அவர்களை மன்னித்து விடு. யார? தன்னை கொள்றவனை மன்னிக்க சொன்னவர் அவர். யாரு? ஏசு, ஜீசஸ். இப்போ இந்த செங்கோட்டையனுக்கு பாவ மன்னிப்பே கிடைக்காது. ஏன்? அவ்வளவு ஊழல் படி சிறையில் இருந்தால். சிறையில் இருந்த ஒரு ஆள் போன தேர்தலில் ஒரு 96 தேர்தலே நிற்கல. ஏன்? ஊழல் பண்ணி சிறையில் அடைபட்டு கிடந்தார். இவரா ஊழலை இல்லாமல் மணல் கான்ட்ராக்ட் பொட்டியோடு நிற்கிறான், பிடபிள்யூ கான்ட்ராக்ட் பொட்டியோடு நிற்கிறான், சேகர் ரெட்டி பொட்டியோடு நிற்கிறான், மணல் ரத்னம் ராமச்சந்திரன் அவ்வளோ பேரும் ஆற்றுல மண்டல் இருக்கு பொட்டியோடு நிற்கிறான். யார்கிட்ட போகிறது? திரிஷாட்ட போகிறதா இல்லை மீனாட்ட போகிறதா? ரெக்கமெண்டேஷன் வேறு ஒன்றும் இல்லை. போய் விஜயை போய் இப்படியா பார்த்துடணும், செங்கோட்டையை பெட்டியை கொண்டு சேர்த்துடணும். நான் என்ன சொல்கிறேன், ஊழல்கிட்ட அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஓய்வு பெற்ற அதிகாரிகள். அதாவது சகாயத்தை போல, போலீஸ் அதிகாரி ஈஸ்வரமூர்த்தியை போல, ராமானுஜத்தை போல, நம்ம மாயவரத்தில் ஒருத்தர் இருந்தார் வெங்கடேசன் ஒருத்தர், அவரை போல, பொன்மாணிக்க வேலை போல பல ஊழல் இல்லாத அதிகாரிகள். அவர்களை நீங்கள் வச்சுக்குவீங்களா? இறையன்பு போல சில நேர்மையான அதிகாரிகள், பத்தரை மாத்து தங்கங்கள், அவர்களை வச்சுக்கிறீங்களா? அதுதானே ஊழலற்ற ஆட்சிக்கு காரணம். பழைய ஊழலான பிரதீப் யாதவ் மொத்த ஊரையும் பட்டா போட்டுருவார், சுடுகாட்டையே பட்டா போட்டு வந்தால் சுடுகாட்டையே பட்டா போட்டுருவார். இப்படி பல ஊழல் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு எப்படியா ஆட்சி நடத்த போகிறீங்க? எல்லாம் ஒரு வாதம் தெரியும், 10 நாளில் தெரிஞ்சிடும். பழைய அதே திமுக ஆட்சியா இல்லை தீய சக்தி ஆட்சியா, தூய சக்தி ஆட்சியா, விஜய் ஆட்சியா, ஸ்டாலின் ஆட்சியா? எப்போ தெரியும்? இன்னும் 6 மாதம் தெரியும். 6 மாதம் இல்லை, அடுத்த வாரம் தெரிஞ்சு போகும். சார், இல்லை உங்ககிட்ட நான் முக்கியமான கேள்வி கேட்கணும். உங்களுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்துக்கு நிறைய தேர்தல்களை பார்த்துருப்பீங்க, பல தலைவர்களை பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இப்போ ஒரு தொங்கு சட்டசபை வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது இந்த சட்டசபையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு யார் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பக்கம் வந்து பாஜக நெருக்கடி கொடுக்குதுன்னு ஒரு ரூமர் வந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாம் காங்கிரஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதிமுக கிட்ட இருந்து எம்எல்ஏக்கள் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அசம்ஷன் சொல்லுங்க, எப்படி ஆட்சி அமைப்பார்? இல்லை, இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், சிறுத்தை இவர்கள் ஆதரவு கொடுத்தா ஆட்சி நிற்கும். அவர்களும் தயார். நிபந்தனையற்ற ஆதரவுக்கு அவர்களும் தயார். ஆனால் மினிஸ்டர் கேட்பாங்கல்ல, அமைச்சர். நிபந்தனையற்ற ஆதரவுனால மினிஸ்டர் வேண்டாம்னு அர்த்தம். நிபந்தனையற்ற ஆதரவுனா மினிஸ்டர் வேண்டாம், நான் உங்களுக்கு ஆதரவு தரோம், நீங்கள் ஆட்சி நடத்துங்க, ஊழலற்று ஆட்சி நடத்துங்க, கம்யூனிஸ்டுகள் வழிகாட்டுதல்படி ஆட்சி நடத்துங்க. இதுக்கு அவர் தயார், ஒத்துக்கிட்டார். இப்போ 7ஆம் தேதி கவர்னரை பார்க்க போகும்போதே பட்டியலோடு போகணும். அந்த பட்டியல் இந்த பட்டியல் தான். இது தெரிஞ்சு திமுக உடனே ஒரு கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டணி உடைந்து விட்டது. திமுக கூட்டணி பலவீனமான கூட்டணியாக போச்சு. நீங்கள் திமுகலேருந்து விலை அதிமுக போவான், அதிமுக விலை திமுகவுக்கு வருவான். திமுக மக்கள் கோவப்பட்டு அதிமுக ஓட்டு போடுவான், அதிமுக மக்கள் கோவப்பட்டு திமுக ஓட்டு போடுவான். இப்போ எல்லாம் விஜய் ஓட்டு போட்டான். சார், இப்போ அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு தரேன்னு சொன்னார். அப்படின்னும் போது அமைச்சரவையில் கொடுக்கணும்ல சார்? இல்லை, அதாவது அமைச்சரவை விஜய் தலைமையிலான அமைச்சரவை. அது நீங்கள் நாங்கள் தான் தனித்து அது எப்போ சேர்ந்துருக்கோம்? நீங்கள் தேர்தலுக்கு முன்பே சேர்ந்துருக்கோம். தேர்தலுக்கு முன்பு சேர்ந்தால் தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. நாங்கள் தனிச்சு நிற்கிற மக்கள் வாக்குறுதி கொடுத்துட்டோம். இப்போ உங்களையெல்லாம் நீங்கள்லாம் திமுகவிலிருந்து ஊழல் காசில் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. எது காசில்? லஞ்ச காசில், லாவண்ய காசில், பிடபிள்யூல வேலுட்டமான காசில் எல்லாம் ஜெயிச்சு வந்து உங்களை நான் எப்படி வச்சுக்க முடியும்? முடிஞ்சால் ஆதரவு கொடுங்க, இல்லைன்னா விடுங்க. ஆளுநர் எங்களை கூப்பிட்டா ஆட்சி பண்ண சொல்லிட்டோம், இல்லையா தேர்தலை சந்திப்போம். நாங்கள் இருக்கிறதே அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் தான் வச்சுருக்கோம். அப்போ எங்களுக்கு தானே ஆதரவு கொடுக்கணும். 53, 73க்காக கொடுப்பீங்க? இதுதான் அப்போ அவருடைய வாதம். இப்போ விசிகாலாம் போயிட்டாங்க அப்படின்னா இங்கே பாஜக இருக்காங்களே சார், அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வழி நடத்துகிறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா இவருடைய கரூர் கேஸுமே வந்துட்டு சிபிஐ வசம் வந்து இருக்குது அப்படின்னும் போது விசிகா போகிறதையோ கம்யூனிஸ்ட் போகிறதையோ விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா பாஜக? அப்போது கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜக தான் தலைவரா? பாஜக அவங்க இருக்கிற இதில் வந்து நாங்கள் போக மாட்டேன்னு சொன்னாங்கல்ல விசிகா. இப்போ இல்லைம்மா, நான் என்ன எனக்கே தெரியல.
பாஜகவா இப்போ விஜய் கூட்டணியில் இருக்கு? கூட்டணியில் இல்ல, வழி நடத்த போறது ஓனரே அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. யார் சொன்னாங்க? நிறைய இப்போ அரசியல் விமர்சகர்கள் ஆகட்டும், வழிபோக்கர்கள் சொல்றதெல்லாம் எப்படிமா சட்டமாகும்? சரி. பாஜக அதிமுக கூட்டணி, தாவேகா மக்களோட கூட்டணி. அதான விஜய் சொல்றாரு. ஸோ அப்போ இந்த கூட்டணி வந்து நிற்கும். இது கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு இருக்க போகிறாங்க. ஓகே, இப்போ நிறைய வந்து வாக்குறுதிகள் வந்து அவர் கொடுத்துருக்குறாரு. 6 வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு 2500, எல்லா பஸ்லையும் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்ட்டாரு. கஜானா இதுக்கெல்லாம் ஒத்துழைக்குமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் போகிற போக்கில் கொடுக்குற இந்த வாக்குறுதிகள்லாம் யோசித்து திமுகவும் யோசிக்கலை, அது கவுண்டர் கொடுக்குற அதிமுகவும் யோசிக்கலை, அதுக்கு 2 பேர் கவுண்டர் கொடுக்குற விஜய் அந்த நேரத்தில் ஜெயிக்கணும். அவ்வளோதான். இந்த மக்களை ஏமாற்றணும், அவ்வளோதானே தவிர மக்களும் மறந்துடுவான், ஆட்சியாளர்களும் மறந்துடுவான். அப்போ விஜய்க்கும் திராவிட கட்சிகளுக்கும் என்ன பெருசாக வித்தியாசம் இருக்க போகுது? நீங்கள் கொஞ்ச நாளில் பார்க்க தானே போகிறீங்க. இப்போ குழந்தை இப்போ தான் பிறந்துருக்கு, அது தவக்குதா, நடக்குதா, ஓடுதா, ஒடியாருதா, குதிக்குதா அப்படிங்கிறது எவ்வளோ நாள் ஆகும்? நீங்கள் காங்கிரஸை தோக்கடிச்சிட்டு, காமராஜை தோக்கடிச்சிட்டு திமுக வந்துருச்சு, அண்ணா வந்துட்டார். நிருபர் பூரா போய் கேட்குறான், உங்கள் மாதிரி நிருபர்லாம், பெண் நிருபர்லாம் போய் காமராஜர் 6 மாதம் ஆகட்டும்யா, ஒரு குழந்தை இப்போ தாயா பிறந்துருக்கு, 6 மாதம் ஆகி அது தவக்கிறதுக்கு, அப்போ சொல்கிறேன்னாராம். அதுதான் 6 மாதம்தான் நாடி பிடிப்புக்கான காலம். விஜயனுடைய நாடி பிடிப்புக்கான காலம் 6 மாத காலம். 6 மாசத்துல இந்த குழந்தை தேராது, தெரிஞ்சிடும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. விஜய் வளர்க்கிறார் எப்படி அந்த கட்சியை? சரியா வளர்க்குறாரா, இல்லை சேகர் ரெட்டிகிட்ட காசு வாங்குறாரா, மணல் ராமச்சந்திரன்கிட்ட காசு வாங்குறாரா, இல்லை டிஎம் ஜெயமுருகன் சாராய அதிபர்கிட்ட காசு வாங்குறாரா, செங்கோட்டை யார்கிட்ட வாங்கி கொடுக்குறாரு, ஹைவேஸு செக்ரட்டரி, ஹைவேஸு பிஏ முதல்ல எடப்பாடிட்டு இருந்த பிஏ தான் ஏவா வேலுக்கும் பிஏ, இந்த பிஏ இப்போ மறுபடியும் ஆதவர்ஜுனாக்கு பிஏவா. இதெல்லாம் 6 மாசத்துல அக்கு வேற ஆணி வேறே தெரியும். பூ விற்கிற பாட்டி சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் இருக்கு. 60 வயசு பாட்டி எதில் இருக்கு? ஃபேஸ்புக்கில். 100 ரூபாய் தான் மொத்தம் பூவே இருக்கும். கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் ஒரு 100 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அது ஒரு 200-300 ரூபாய்க்கு விற்கும் சாயங்கால நேரம். அது என்ன பார்த்துட்டு இருக்கு? ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு. யாரோட பேசிகிட்டு இருக்கு? சுந்தர் பிச்சையோட பேசிகிட்டு இருக்கு. இனி எல்லாம் ஏமாற்ற முடியாது. சுந்தர் பிச்சை உதவியோடு கூகுளில் தட்டி பார்த்துருக்கு கிளவி. ஏன்னா எவ்வளோ இந்த டெண்டர் விட்டீங்க, எவ்வளோ பட்ஜெட்டு, பிடபிள்யூ எவ்வளவு, ஹைவேஸ் எவ்வளவு, மண் யாரு கொடுத்தா, எத்தனை லோடு போகுது, யாரு? பாட்டி பூ விற்கிற பாட்டி அடித்து பார்த்துரு. ஏடா ஏமாற்றி விட்டாருடா, சிலிண்டர் தரலடா, எல்லா பக்கம் செய். அதனால் கருணாநிதி கத்துனார், ஐயோ கொள்றாங்களே, ஐயோ கொள்றாங்களே. மறந்துடாதீங்க, ஜெயலலிதா எப்போ செத்து, ஏன் செத்துது, எங்கே செத்துது, சசிகலா ஒரு பால் பாக்கெட் வாங்கி பிளீச்சுன்னு பால் ஊத்துச்சு, இதெல்லாம் வரலாறு. விஜய் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி சரியான அதிகாரிகளை, ஊழலற்ற அதிகாரிகளை போட்டு இந்த மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தால் மீண்டும் விஜய், இல்லை என்னால் தோண்டும் விஜய் ஆயிடுவார். அவ்வளோதான். கண்டிப்பாக. இதில் த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் அந்த அன்றைக்கி அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த அமைச்சரவையில் இந்த நேரத்தில் இந்த கேள்வி கேட்கலாமான்றது தெரியல, இந்த அமைச்சரவையில் த்ரிஷாவுக்கு ஏதாவது பங்கு இருக்குமா சார்? அவங்களுக்கு ஏதாவது ரோல் இருக்குமா? அவங்க விஜயுடைய வெல் விஷர். அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க அமைச்சரா, கேபினட்டா உள்ள வருவாங்களா? அரசியலுக்குள்ள உள்ளே வர மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. அவங்க ஒரு நண்பர், சிநேகிதனே ரகசிய சிநேகிதனே, அது மாதிரி அவங்க ஒரு நல்ல நண்பர், அவ்வளோதான். சார், இப்போ திமுக மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போதை கலாச்சாரமும் டாஸ்மார்க்கும் தான். கண்டிப்பாக விஜய் அவர்கள் இதை குறித்து நடவடிக்கை எடுப்பாரா? இதில் ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியுமா சார்? தேர்தல் வாக்குறுதியில் பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் செஞ்சால் தான் விஜய் போட்டுருவான், இல்லைன்னா விஜய் நீங்கள் தூற்றுவார். இப்போ எடப்பாடி தூட்டுறோம், ஸ்டாலினை தூட்டுறோம், இது ரொம்ப நாளாகிறது. கருணாநிதி
வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாமல் செத்து போயிட்டார். இந்த மக்கள்கிட்ட அந்நியப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு துரோகி பட்டத்தோடு செத்து போன ஆள் கயவன் கருணாநிதி தான். இதெல்லாம் வரலாறு. ஜெயலலிதா குன்கா கேஸில் எங்கே போகுது? ₹1 தான் சம்பளம், ஊரை ஏமாற்றி 62 கோடி ரூபா சொத்து இருக்குன்னு கேஸ். எங்கே போச்சு அந்த அம்மா? பெங்களூர் போச்சு. காரில் ஏறி உட்காருது, தீர்ப்பு வர்ற அன்னைக்கு. டிரைவர் அழுகிறான், அம்மா ஜெயிலில் உங்களை போட்டுருவாங்க. ஏன் அழுகிற? நான் மாத்திரையே எடுத்துகிட்டு போகல, மாத்திரை சாப்பிட்றது இங்கே வந்துடுவேன். அந்த அம்மாவுடைய விமானம் போய் எங்கே இறங்குது? சிறப்பு விமானம் போய் இறங்குது. அப்படியே அரசு தேசிய கொடி கட்டின காரில் கோர்ட்டுக்கு போகுது, தீர்ப்பு வருது. ஜட்ஜ்மெண்ட்டை முதலே வந்துருச்சு. சசிகலா ப்ராடு சசிகலா ஜட்ஜ்மெண்ட்டை காப்பியை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு காப்பியை கொடுக்குது. குன்காட்டு வந்து நாங்கள் திருடிட்டு வந்துட்டோன்னு. பல ப்ராடு பயலைகள், அது ஒரு ப்ராடு. அப்போது பார்த்துட்டு போகுது. அங்கே போனவொடனே குன்கா சொல்கிறாரு, இந்த தேசிய கொடியை அவுத்து வெளியே வச்சுருன்றார். குற்றவாளியுடைய காரில் தேசிய கொடி பறக்கூடாது. இந்த அம்மா அப்படியே முழிக்குது. அந்த அம்மா போய் உள்ள உட்கார சொல்கிறாங்க. எங்கே? அதாவது டாக்குமெண்ட் ரூம். அது கூட்டியே 6 மாதம் இருக்கு. கூட்டியே 6 மாதம். பழைய பிளாஸ்டிக் சேர், அரசு ஃபேன் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல, குறக்குன்னு ஓடும், காற்று வராது. உள்ளே உட்கார சொல்லுது. இந்த அம்மா பார்க்குது, நம்ம குற்றவாளியாக இருந்தால் தானே கொடியை அவுப்பாங்க, குற்றவாளி இருந்தால் தானே உள்ளே உட்கார சொல்லுவாங்க. நம்ம அப்படியே சரிஞ்சு விழுகுது. நடந்ததா இல்லையா? கண்டிப்பாக சரிஞ்சு விழுகுது. நீ குற்றவாளி ஜெயிலுக்கு போட்டான், அப்படியே பரப்பட அக்கறாக கூடி ஜெயிலில் போட்டு கம்பி எடுத்து பூட்டிட்டான். நடந்ததா இல்லையா? ஏன்? மக்கள் காசை கொள்ளையடித்த யாரோ ஆண்டவனே விட்டாலும் சட்டம் விடாது. சட்டம் என்ன பண்ணும்? தன்னுடைய கடமையை செய்யும். அப்போ விஜய்க்கு இதெல்லாம் பாடம். விஜய்க்கு அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க இருந்தாரு? சிறையில் அடைபட்டு கிடந்தார், கம்பி எண்ணிட்டு இருந்தார். கனிமொழி எங்க இருந்தது? திகாரில் கம்பி எண்ணிட்டு கழிதுன்னுட்டு இருந்தது. மத்திய அமைச்சர் ராஜா அங்க இருந்தாரு, களி தின்னாரு. இதெல்லாம் விஜய்க்கு சரியா இருந்தா மக்கள் உன்னை பாராட்டுவான், தலையில் வச்சு கொண்டாடுவான், எம்ஜிஆரை கொண்டாடுறான். இல்லைன்னா களிவிங்க வச்சிருவான். இது களியா உன்னை கொண்டாடுவதா என்பதை விஜயை முடிவு பண்ணிக்க. விஜய் வந்துட்டு இப்போ அரசியலுக்குள்ளே நெருக்கமாக வந்துட்டார். ஓகே, இப்போ வந்து அமைச்சரவையில் எல்லாம் செட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கான முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்றத நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க? திமுக 5.5 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிருக்கு. 5 லட்சம் கோடி திருடி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. மக்கள் வரிப்பணம் பூரா கொள்ளையடிக்கப்பட்டு எல்லா பக்கமும் பற்றாக்குறை பட்ஜெட். இதை வருமானத்தை உயர்த்தணும். கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு கேட்டாங்க, எப்படியா வருமானம் இல்லை, எப்படி உயர்த்த போகிறீங்கன்னு, பற்றாக்குறையாக இருக்குது. அப்புறம் சொன்னார், எனக்கு அறிவு பற்றாக்குறை இல்லை, அது நிறைய இருக்குது, எப்படி அரசு வருவாயை பெருக்கணும் தெரியும்னு கருணாநிதி சொன்னார். இப்போ அதே போல் ஒரு சூழல் இருக்குது. அந்த சூழலை மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது யாரால்? திமுகவால், அதிமுகவால். இதையெல்லாம் மீட்டு எடுத்தாலே 5 வருஷத்துக்கு பட்ஜெட்டே போடலாம். எடுப்பாரா? ஊழல் அமைச்சர்கள் மீது வழக்கு. இப்போ திமுகவில் நேரு கொள்ளை, செந்தில் பாலாஜி கொள்ளை, ஏவா வேலு கொள்ளை, மதுரை மூர்த்தி கொள்ளை, அவ்வளவு 1000 கோடி இருக்குது. ஒரு பட்ஜெட்டே போடலாம். இவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணப்படுமா? வாய்ப்பு இருக்கா? விஜய் பண்ணுவாரா? இல்லை ரகசிய மீட்டிங் நடத்தி சபரீசனை போல துபாயில் வச்சு பணம் வாங்கிடுவாரா? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கான். சபரீசன் தப்பி ஓட்டம். 1.5 கோடி வாட்ச் கட்டியிருந்தார் சபரீசன். இப்போ எங்கே ஆளை காணோம்? எங்கேயோ பதுக்கிட்டார். துபாயில் டீலிங் சொன்னீங்களே, என்ன டீலிங் சார்? எல்லாம் தங்க வியாபாரம் தான். எல்லா பணத்தையும் பதுக்கிற இடம் துபாய் தான். அங்கே ஒரு ஈரான்கார குண்டை போட்டால் எல்லா காசும் போச்சு. இந்த மக்களுடைய வரி பணம், ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச பணத்தை திருடி கொண்டு சபரீசை வச்சுருக்கான். அந்த பக்கம் வேலுமணி வச்சுருக்கான். அவ்வளவு சத்தக்கு ஜல்லால், உப்பீஸு குப்பை வண்டி நிறுவனம் எல்லாம் 700 கோடி 7000 கோடி ஆக்குறான். இந்த நாட்டில் எந்த கோபம் இல்லையே. அப்போது அதே போல தான் ஜி ஸ்கொயர் 5 லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டு பதுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம்
மீட்டெடுக்க வேண்டிய தேவை விஜய்கிட்ட இருக்கு. சார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவினுடைய இந்த தோல்வி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? திமுகவிடமும் குறைந்த தொகுதிகளை வந்து பெற்றிருக்காங்க. எடப்பாடி 5 வருஷம் எதிர்க்கட்சி வேலையே செய்யலை, திமுகவை எதிர்க்கவே இல்லை. இப்போ மக்கள் பார்க்குறான் இவரும் கூட்டு கலவாணி போடுறது உண்மைதானோ? உண்மை அதுதான். அப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் உங்களுக்கு தெரியலையே. வெள்ளேந்தியே வளர்ந்துட்டேன் போல. பாவம், ரொம்ப வெள்ளேந்தியே தான் வாங்கிட்டீங்க. ஆமாம். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா? ₹1 கூட வரல சார். ரொம்ப வருத்தப்படுறீங்க. அப்போ அதிமுகவும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தான், திமுகவும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தான். மக்கள் 2 பேர்ட்டையும் வாங்கிட்டு விசில குத்திட்டான். ஆமாம். அப்போ அதிமுகவும் ஊழல் தான். ஒரு சரியான தலைமை இல்லாமல் போய்விட்டதோ அந்த அதிமுகவிற்கு. இல்லை, ஜெயலலிதா உயிரிழப்பியை கொண்டு வர முடியும். ஜெயலலிதா என்ன அதிமுக நிரந்தர தலைவியா? ஒருவேளை வந்துட்டு சசிகலாவை ஓபிஎஸ் எல்லாம் கொஞ்சம் அரவணைச்சு போயிருந்தாங்க அப்படின்னா ஓரளவு சிறப்பாக இன்னும் அழிஞ்சு போயிருக்கு, இன்னும் வேகமாக அழிச்சு. அப்படி கூட ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாரே சார். ஓபிஎஸ் ஜெயிச்சாருன்னா திமுக ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. வாழ்நாள் முழுக்க ஜெயலலிதா ஏற்ற திமுகவில் ஜெயிச்சிருக்காரு. வெக்கமா இல்லை? உன்னை முதலமைச்சர் ஆக்கின கட்சிக்கு எதிராக நின்று ஜெயிச்சிருக்கேன். உனக்கு அசிங்கமா இல்லை, கேவலமா இல்லை? வைத்திலிங்கம் ஜெயிச்சிருக்காரு, ஜேசிடி பிரபாகர்லாம் ஜெயிச்சிருக்காரு. அநியாயமா விட்டுட்டாங்கல்ல இவங்களெல்லாம். ஒருவேளை இதுல இருந்திருந்தாங்கன்னா கூட இந்த அளவுக்கு. அதாவது நீங்கள் ஆட்சி மாறுவதும் காட்சி மாறுவதும் பரி நரியாவதும் நரி பரி அரசியல் சாதாரணம். இவர்கள்லாம் போனால் எந்த தொண்டனும் போல, தொண்டன் தான் முக்கியம். தொண்டர்கள்லாம் யாரும் போல. சரி, அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன சார்? இது எதிர்கட்சியாக கூட வர முடியல, என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, எதிர்கட்சியாக 5 வருடம் எதிர்கட்சி வேலையை செய்தால் மக்கள் நம்புவோம். எதிர்காலம் இருக்கு. திமுகவுக்கு எதிர்காலமே இல்லை. அதிமுக விஜயை எதிர்த்து எதிர்கட்சி அரசியலை செய்தால் திமுக தானே சார் எதிர்கட்சி. எப்படி சார் எதிர்காலமே இல்லைன்னு சொல்லுவீங்க? திமுக இல்லைம்மா, திமுக மக்களுக்கு திமுக மேலதான் அவ்வளவு கோபம். திமுக மேலதான் அவ்வளவு கோபம். அதிமுக மேல கோபமே இல்லை. கோபம் பூரா திமுக மேலதான். திமுக மேல உள்ள கோபத்துல தான் அதிமுக அடிச்சுட்டு போயிடுச்சு. திராவிட இயக்கமே அழிஞ்சு போச்சு. திராவிட இயக்கமே அழிஞ்சதுக்கு நீங்க அதிமுக அழிஞ்சதுக்கான திமுக தான். திமுக மேல உள்ள கோபத்துல தான் நீங்க அத்தனை பேர் எது குத்திருக்கான், விசிலுக்கு போட்டிருக்கான். சார் திமுக மேல கோபம் அப்படின்னா திமுகவுடைய அந்த பெர்சன்டேஜ் தான் சார் கம்மியா இருக்கணும். அவங்களே கிட்டத்தட்ட 75 கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆனா அதிமுக அவ்வளோ கூட வரலையே சார். இல்லைம்மா, அதாவது அதிமுக ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி. 2011 21 வரைக்கும். அந்த காலகட்டத்திலேயே எடப்பாடியா ஸ்டாலினானா 3% தான் ஸ்டாலின் ஜெயித்தார் 21 தேர்தலில். இப்போ இந்த 5 ஆண்டு காலம் திமுகவுடைய அரசியலில் எந்த குறுக்கீடும் இல்லாமல் இருந்த ஒரே காரணத்தினால அதிமுக இவ்வளோ பெரிய தோல்வி. எதிர்கட்சி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி வேலையை திமுக செய்யலை. அதனுடைய விளைவு தான் அதிமுக இவ்வளோ பெரிய வீழ்ச்சி. கண்டிப்பாக சார். இல்லை, பாஜக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீட் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. திரும்பவும் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. தமிழகம் சரியான பதிலடி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா பாஜகவுக்கு? இல்லை, பாஜகவுக்கு இங்கே எப்பவுமே வாய்ப்பே இல்லை. அது திமுக மேலே சவாரி பண்ணோம், இல்லை அதிமுக மேலே சவாரி பண்ணோம். இப்போ அதிமுக தோற்று போச்சு, திமுக தோற்று போச்சு, அதனால பாஜகவும் தோற்று போச்சு. நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில் கூட வர முடியல. கிட்டத்தட்ட நிறைய பேர் டெபாசிட்டே வந்து இழந்திருக்காங்க அப்படின்றாங்க. இப்படி ஒரு போராட்ட குணம் நிறைந்த ஒரு கட்சியை வந்து தமிழகம் இழந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, போராட்ட குணமே விஜயலட்சுமி கேட்டால் தெரியும் சீமானுக்கு என்ன போராட்ட குணம்னு. பர்சனல் லைஃப்ன்றது அதான் பர்சனல் லைஃப். அதை பற்றி கவலையே இல்லை. சாராய கடையில் படுத்து கிடக்கலாம், அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு சாராய போதை தெரிஞ்ச பிறகு சட்டமன்றத்துக்கு வந்துடலாம். பர்சனல் லைஃப் பார்க்கக்கூடாதுமா, கரெக்டா? சாராய கடையே படுத்து கிடக்கலாம், போதையில் குப்பை நாய்க்கு பக்கத்தில் படுத்து கிடக்கலாம், செழிஞ்சு அப்புறம் குளிச்சுட்டு வேலை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு நேரம் வந்துடலாம். சட்டசபைக்கு வந்து மக்கள் பிரச்சனை பேசலாம். அப்போ அதுதான் திராவிட அரசியல். பர்சனல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோட பர்சனல் லைஃபும் விஜயோட பர்சனல் லைஃபும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. அதாவது என்ன நடந்ததுன்னா, அண்ணாவே ஒரு அயோக்கியன், அண்ணாதுரையே ஒரு பச்சை அயோக்கியன். ரோமாபுரி ராணிகள்னு பெண்களுடைய அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அதே போல் பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முடியும். இதையா கேட்டான் ஒரு அறிவே இல்லாத பயில்கிட்ட.
அந்த அம்மாவுக்கு முற்றும் திறந்த அண்ணன் படி தாண்டின அண்ணன் சாண்டாட்டி இதாயா உன் வேலை. அப்போ இதுதான் திராவிடைக்கு ஆரம்பித்த அசிங்கமான இடம், அசிங்கமான இடம். அதுக்கு பிறகு அடுத்தவன் மனைவி தள்ளி கொண்டு வந்த கருணாநிதி, கனிமொழியன் மகள், கனிமொழியன் தாயார் தர்மாம்பாள். ஏண்டா இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா? இப்படி அசிங்கம் முடித்த பயல்கள். அடுத்து 2 பொண்டாட்டி எம்ஜிஆர் இருக்குது, ஜானகி, ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு 2 புருஷன். இப்படி இந்த அசிங்கமாக வந்தனால விஜய் எங்கே வேணால் போயிட்டு போயா, எனக்கு எப்படியாவது முதல்ல என்னை காப்பாற்று. இந்த அசிங்கங்களே, திரைப்படங்களே, அசிங்கங்களை. ஜெயலலிதா நடிகையாக இருக்கிற பொழுது மூப்பனார் வீட்டில் போய் டான்ஸ் ஆடிச்சு. மூப்பனார் தம்பி கல்யாணத்தில், மூப்பனார் தம்பி கல்யாணம். இதெல்லாம் முதலமைச்சர் டான்ஸ்காரி. சோபன் பாபு வீட்டில் போய் குழந்தை பேசிட்டு ஒரு பெத்த பிள்ளை இன்னும் இருக்குது. அந்த அம்மா இப்போ பெத்த பிள்ளைய ஒழிச்சு வச்சிருக்கு. இதெல்லாம் இங்கே தாய். அப்போது விஜய் திரிஷாவோட தொடர்பில் இருந்தாங்கன்னா யாரோட தொடர்பு இருந்தாலும் இந்த அசிங்கங்களெல்லாம் அரசியலானதுடைய விளைவு நாசமாக போச்சு அரசியல். சரி, உண்மையிலே இன்றைய இளைஞர்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இளைஞர்களுக்கு அரசியலே போய் சேரலம்மா, சேரல. ஆமாம், சேர்க்க தவறியதா திராவிடம்? அதான் கரெக்ட். அதனுடைய விளைவு தான் நேராக போய் கோடம்பாக்கத்தில் போய் முதலமைச்சர் பிடிச்சிட்டு வரோம். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களா சார்? எங்கள் திராவிட கட்சிகளே வேணாம், எனக்கு புதுசாக ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதை நம்ம வரவேற்று தானே ஆகணும். ஆமாம், ஆமாம். ஒரு சாக்கடை தப்பிச்சு இன்னொரு சாக்கடையில் போய் விழுந்தா அதான் அரசியல். நீங்கள் காமராஜை போல ஒரு ஆள் இனிமேல் வருவானா? அதெல்லாம் பெரிய பேராசை இல்லை, அதுதானே அரசியலுமா. ஒரு பெரியார் மாதிரி ஒரு ஆள் வேணுமே, பெரிய கக்கன் மாதிரி ஒரு ஆள் வேணுமே. அதுதானே அரசியல்னா, அதுதானே அரசியல். இப்படி சாக்கடைகளா அரசியல்? சாக்கடைகளா அரசியல்னு கேட்குறேன். அப்போது அதை நோக்கி இளைஞர்களை நகர்த்தாமல் 75 ஆண்டு காலம் அந்த நாட்டை நாசம் பண்ணியது திராவிட இயக்கம். இப்போ எந்த திராவிட இயக்கம் தந்தை பெரியாரை நாசம் பண்ணி ஏமாற்றி பொய் சொல்லி திரைப்படத்தை கொண்டு உள்ளே விட்டுதோ, தம்பி உன் தங்க முகத்தை காமி, யார் மூஞ்சிய? எம்ஜிஆர் மூஞ்சியை காமின்னு சொல்லி இந்த பெரியாரை நீங்கள் கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அந்நியப்படுத்தி சினிமாவை கொண்டு வந்து எந்த திராவிடம் விட்டதோ 67ல் 1926ல் அதே திராவிடம் சினிமா நடிகனால், நாளாந்தர சினிமா நடிகனால் அழித்து ஒழிக்கப்பட்டதில் பெரிய சந்தோஷம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.